ஏன் செல்வியின் மீது அம்மாவுக்கு இவ்வளவு கோபம் என்றால், அன்று தேவி பிரச்சனை செய்துவிட்டு போலீஸை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து பெரிய கலவரத்தை உண்டு பண்ணி அசிங்கப்படுத்திவிட்டு சென்று விட்டாளா. அவள் வந்ததிலிருந்து வீட்டில் நிம்மதியே இல்லாமல் நினைத்து பார்க்க முடியாத பிரச்சனைகளெல்லாம் நடந்தது. இப்படியெல்லாம் செய்தான் இவன் என்று அப்பாவை வெறுத்து ஒதுக்கி, அப்பாவை வேண்டாம், இவன் கூட இனி வாழ முடியாது, இவனை டிவோர்ஸ் பண்ணிவிடுவோம் என்று அம்மா செல்வியிடம் சொன்னார்கள். அதற்கு அந்த குழந்தை சொன்னது, வேண்டாம் அம்மா, அந்த தேவி போய்விட்டால் அப்பா நம்ம அப்பா தானே, அந்த தேவி தானே வேறே என்று இந்த குழந்தை சொல்லியது. சொல்லிவிட்டு அம்மா பிடிவாதத்தை கைவிடாமல், இவன் வேண்டாம், இவனுடன் வாழ மாட்டேன், இவன் எனக்கு கொஞ்சமா நஞ்சமா அவன் பண்ணிய துரோகம், அதற்கு இவன் செய்த பாவத்துக்கெல்லாம் இங்கு இருக்க ஆள்கள் எல்லாருமே சாட்சி என்று அம்மா சொன்னார்கள். அப்போது அந்த 10 வீட்டார்களும் ஒன்று சேர்ந்து சொன்னார்கள், தாயம்மா வேண்டாம், எந்த குடும்பத்தில் பிரச்சனை இல்லை, பாவம் அண்ணனை ஒதுக்க வேண்டாம், அவர் எங்கே போவார், மனைவியையும் குழந்தையும் விட்டுவிட்டு எங்கே போவார் என்று பக்கத்து வீட்டார்களெல்லாம் வந்து இருந்து ஒரு நாட்டாமைய மாதிரி இருந்து தீர்ப்பு சொன்னார்கள். அதற்கு அம்மா சொன்னார்கள், இத்தனை நாளும் இவன் என்ன செய்து கொண்டு இருந்தான் என்று உங்களுக்கு அனைவருக்கும் தெரியுமல்லவா, நான் என்ன பொய்யா சொல்கிறேன், நீங்கள் அதுக்கு சாட்சி தானே என்று அம்மா சொன்னார்கள். ஆமா தாயம்மா, நீ சொல்வது அத்தனையும் உண்மைதான், நாங்கள் யாருமே அதை மறுக்கவில்லை, என்ன செய்வது, இப்போது உங்களுக்கு குழந்தை இல்லை என்றால் உங்கள் விருப்பப்படி நீங்கள் உங்கள் வீட்டோடு இருக்கலாம், அவர் இஷ்டப்படி இருக்கலாம், பாவம் இந்த குழந்தை உங்கள் இருவருக்கும் சொந்தம்தானே, உங்கள் இருவருக்கும் உரிமைதானே, குழந்தையிடம் கேட்போம், குழந்தை என்ன சொல்கிறதோ அந்த முடிவை எடுத்து விடுவோம் என்று அவர்கள் அங்கு இருக்கும் பெரியவர்கள் எல்லாம் சொன்னார்கள். அப்போது செல்வியிடம் கேட்டார்கள், செல்வி, உனக்கு அப்பா வேண்டுமா அம்மா வேண்டுமா என்று கேட்டார்கள். அதற்கு இந்த குழந்தை பதில் உரைத்தது, ஐயா மன்னித்து விடுங்கள், நான் உங்கள் அளவுக்கு பெரிய ஆள் கிடையாது, நான் ஏதேனும் தப்பாக பேசிவிட்டாலும் என்னை மன்னித்து விடுங்கள் என்று முதலில் சொல்லிவிட்டாள். அதற்கு அங்கு இருக்கும் பெரிய மனிதர்களெல்லாம் சொன்னார்கள், செல்வியை பற்றி இங்கு எல்லாருக்கும் தெரியும், எனக்கு வயது 65 ஆகிறது, என் வயதுக்கு உன்னை போல் ஒரு குழந்தையை நான் பார்த்ததே இல்லை, இவ்வளவு தெளிஞ்ச தண்ணியைப் போல் உள்ள உன் புத்தி யாருக்குமே வராது, நீ தவறாக பேச மாட்டாய், சொல்லு, நீ என் பேத்தி வயதுதான் இருக்கிறாய் என்று அந்த நாட்டாமை தாத்தா சொன்னார். அதற்கு அந்த தாத்தாவிடம் இந்த குழந்தை சொல்லியது, தாத்தா உங்களுக்கு 2 கண் இருக்கிறதல்லவா என்று கேட்டது. ஆமாம், எனக்கு மட்டுமா 2 கண் இருக்கிறது, உலகில் எல்லோருக்கும் 2 கண், உனக்கும் 2 கண் தானே இருக்கிறது என்று அவர் சொன்னார். அதற்கு பதில் இந்த குழந்தை கேட்டது, அந்த 2 கண்ணில் உங்களுக்கு எந்த கண் முக்கியம் தாத்தா, எந்த கண் உங்களுக்கு வேண்டும், எந்த கண் உங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லுங்கள் தாத்தா என்று கேட்டது. அவர் வாயடைத்து போனார், பதில் பேச முடியவில்லை நாட்டாமைக்கு. இப்படி ஒரு
கேள்வியை கேட்டால் எப்படி பதில் சொல்ல முடியும்? நீ 5 வயது குழந்தையா? இல்லை, 500 வயது பாட்டியா என்று எனக்கு தெரியவில்லையே என்று அந்த நாட்டாமை தாத்தா சொன்னார். அதற்கு விடை இந்த குழந்தை சொன்னது. அதே மாதிரித்தான் தாத்தா, நீங்கள் என்னிடம் கேட்ட கேள்வியும் அப்படித்தான். எப்படி இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் என்னிடம் கூற முடியவில்லையோ அதே மாதிரித்தான் எனக்கு அப்பாவும் வேண்டும், அம்மாவும் வேண்டும் என்று இந்த செல்வி சொன்னாள். அது அம்மாவுக்கு பிடிக்கவில்லை. அன்று முதல் செல்வி பெற்ற தாய்க்கு எதிரியாகிவிட்டாள். சிறு குழந்தை என்றும் பார்க்காமல் அம்மா கணவர் மீது இருக்கும் கோபமும் வேகத்திலும் குழந்தையை ஒரு எதிரியாக்கிவிட்டார்கள். அதுதான் பள்ளிக்கு செல்ல வேண்டாம் என்று இவ்வளவு ஆக்ரோஷமாக அம்மா கோபம் கொள்வதற்கு காரணம். அதுதான் காரணம், வேறு ஒரு காரணமும் இல்லை. அதனால்தான் செல்விக்கு பள்ளி செல்ல முடியவில்லை. அந்த ஒரு விஷயம் அம்மாவின் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது. இந்த குழந்தையிடம் எத்தனை வட்டம் நான் சொல்லிக் கொடுத்தேன், அப்பா வேண்டாம் என்று சொல். கூட்டத்தில் நிறையா பேர்கள் நிற்பார்கள். அவர்கள் பெரியவர்கள் உன்னிடம் கேட்பார்கள். அப்போது எனக்கு அம்மா போதும், அப்பா வேண்டாம் என்று நான் சொல்லிக் கொடுத்தேன். அதை மதிக்காமல் அப்பாவும் வேணும் என்று சொல்லிவிட்டாயே சபையில். அதனால் தானே இவனை விட்டு பிரிய முடியவில்லை எனக்கு என்று. அதுதான் அம்மாவுக்கு செல்வியின் மீது வைராக்கியமும் கோபமும். கணவரிடம் செய்ய முடியாததையெல்லாம் அம்மா இந்த குழந்தை மீது அந்த கோபத்தை காட்டலாம் என்று முடிவு செய்து விட்டார்கள். அப்படி 5வது பிறந்த நாள் 5 வயது முடிந்து 6வது பிறந்த நாள் ஆரம்பித்து விட்டது. எல்லாம் வாங்கி கொண்டு வந்து விட்டார்கள் அல்லவா. காலையில் எழுந்து சுடுதண்ணியில் குளித்துவிட்டு கோயிலுக்கு அப்பாவும் அம்மாவும் செல்வியும் சென்றார்கள். கோயிலில் போய் சாமியை கும்பிட்டு விட்டு வந்து வீட்டில் அம்மா சமையல் வேலையை ஆரம்பித்தார்கள். அங்கு 10 வீட்டார்கள் இருக்கிறார்கள். அந்த 10 வீட்டார்களுக்கும் சேர்த்து அம்மா பாயாசம் செய்தார்கள். பாயாசமும் கேசரியும் செய்தார்கள். அவர்கள் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கும் சேர்த்து செய்தார்கள். சமையல் நமக்கு மட்டும், வீட்டுக்கு மட்டும் செய்தார்கள். ஏனென்றால் அவ்வளவு பெரிய வசதி ஒன்றும் கிடையாது அன்று. அப்படி 5 முடிந்து 6வது வயது ஆரம்பித்து விட்டது. அம்மாவின் தம்பி, செல்வியின் மாமா கிருஷ்ணசாமி, அவருக்கு கல்யாணம் என்று செய்தி வந்தது. கடிதத்தை பார்த்துவிட்டு, அப்பாதான் கடிதத்தை படிக்கிறார். படித்து சொல்கிறார், உன் தம்பி கிருஷ்ணசுவாமிக்கு பெண் பார்த்து விட்டார்களாம், கல்யாணமா என்று அப்பா கடிதத்தில் படித்து அம்மாவிடமும் செல்வியிடமும் சொல்லிக் கொண்டிருந்தார். அதை கேட்டவுடன் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். சொந்த தம்பிக்கு கல்யாணம். அவனை சிறுவயதில் பார்த்தது. கல்யாணம் முடிந்ததுக்கு அப்புறம் என் தம்பியை பக்கத்தில் என்னால் பார்க்க முடியவில்லை என்று பாச மலையை பிழிந்தார்கள் அம்மா. அப்போது கல்யாணத்துக்கு அதில் கடிதத்தில் தேதி குறிப்பிட்டு இருந்தார்கள். அந்த நாளைக்கு செல்வியின் அப்பாவும் அம்மாவும் ஊருக்கு சென்றார்கள். அங்கு சென்று செல்வியின் மாமாவுக்கு கல்யாணம் முடிந்தது. அங்கு ஒரு பள்ளி இருந்தது அந்த கிராமத்தில்.
அந்த கிராமம், அந்த கிராமத்தின் பெயர் தெற்கு அச்சம்பட்டி. அதில் 5 வரை பள்ளி அங்கு இருந்தது. அதில் அங்கு இருக்கும் பள்ளியில் சமைக்கும் பாட்டி செல்வியின் சின்ன பாட்டி. அப்போது இவளுக்குத்தான் பள்ளி செல்வதற்கு 4 வயதிலேயே அந்த ஆசை மனதில் வந்து விட்டதல்லவா. அதை மனதில் வச்சு நம் சின்ன பாட்டி தானே அங்கு பள்ளிக்கு சோறு சமைக்கிறார்கள், பரவாயில்லை, இங்கு நம் அம்மாவும் அப்பாவும் கையெழுத்து போடாவிட்டாலும் பரவாயில்லை, பாட்டி இருக்கிறார்கள், பாட்டி சொன்னால் நம்மளை பள்ளிக்கூடத்தில் சேர்த்து கொள்வார்கள் என்று இந்த சிறுமி ஓடி அங்கு இருக்கும் குழந்தைகளோடு அமர்ந்து கொண்டாள். அதை பார்த்து அவர்களது சின்ன பாட்டி சந்தோஷப்பட்டார்கள். பாவம் குழந்தை, இப்போ உள்ள காலத்தில் யாரு இப்படி படிப்பதற்கு முன்வருகிறார்கள்? பரவாயில்லை, உன் குழந்தை படிப்பதற்கு எவ்வளவு ஆசைப்படுகிறாள் என்று அம்மாவிடம் சொன்னார்கள். அம்மாதான் வாக்குறுத்திருக்கிறார்களே, கேரளாவில் படிக்கக்கூடாது, தமிழ்நாட்டில் உன்னை பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விடுவேன் என்று. லைக் செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.